கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அப்படின்றது இல்லைங்க. கான்ஸ்டிபேஷன் தான் பிரச்சனையே. நீங்கள் காலையில் எந்திரிச்சு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டாய்லெட்க்கு போனால் அது உங்களுக்கு முழுமையாக வராது. வராமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில் கிளம்பி போகிற அந்த நேரத்தில் தாமதம் ஏற்படும். இதே பிரச்சனை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா உங்களுக்கானது தான் இந்த காணொளி. கான்ஸ்டிபேஷனை எப்படி நேச்சுரலாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் கவனமாக கேளுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் எதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். மருந்துகள் இல்லாமல் நம்ம உடம்பை வீட்டில் இருந்தபடியே இயற்கையான முறையில் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு எப்பவும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நிறைய பேர் தினமும் டாய்லெட் போவாங்க கரெக்டாக, பட் அவங்களுக்கு அது கம்ப்ளீட்டடாக முழுமையாக போன ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலும் அதுவும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான். நீங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, போகும்போது சிக்னல் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ எல்லா வண்டியும் அப்படியே நிற்குது. அப்போ என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் ஆகும் இல்லைங்களா? அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகி ரொம்ப நேரம் அதே சிச்சுவேஷன் நீடிக்கும் போது அது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்க்கு வழிவகுக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய குடல் பகுதி இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி, ஓகேங்களா? அது இப்போ கரெக்டாக வேலை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது குடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கு, சரிங்களா? அது வெளியேற முடியல. அப்போ அந்த இடத்துல என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுத்தன்மை கொண்ட சில வாயுக்களும் உண்டாகுது, வீக்கமும் உண்டாகுது. அதோட விளைவா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது? டிசீசஸ், அதாவது அந்த இடத்துல நோய் உருவாகுது, சரிங்களா? இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு டாய்லெட் ப்ராப்ளம் அப்படி மட்டும் கிடையாதுங்க. இது வந்து உங்களுடைய உடம்பு உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல், அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குற ஒரு டேஞ்சர் சிக்னல். ஓகே, பாடி வந்து உங்களுக்கு டேஞ்சர் சிக்னல் கொடுத்துடுச்சு. கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வர வச்சு உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லி சிக்னல் கொடுத்துடுச்சு. கான்ஸ்டிபேஷன் எதனால டேஞ்சரஸ்? ஏன்னா கான்ஸ்டிபேஷன் ஆகும்போது உங்களுடைய, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, குடல்ல வந்து சில நச்சுத்தன்மை மிக்க வாயுக்கள் எல்லாம் உருவாகும், நச்சுத்தன்மையும் உருவாகும். இதை வந்து டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்ஸின்ஸ் அதாவது ஒரு நச்சு மிக்க கழிவுகள், இது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே தங்கி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னாக இருக்காது, ஸ்கின் வந்து டல்லாக இருக்கும். அதே சமயத்தில் கரும்புள்ளிகள் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும். இது மாதிரி ஸ்கின் வந்து ஒரு ஈவனாக இல்லாமல் திட்டாக இருக்கும். டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வு. நீங்கள் வந்து கலகலப்பாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எப்போவுமே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், சட்டுன்னு கோவம் வரும், ஈஸியாக இரிட்டேட் ஆகிடுவீங்க. 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாமே ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்படுது இந்த கான்ஸ்டிபேஷன்னால. 99% இருக்கிறவங்க சஃபர் பண்ணுற ஒரு விஷயம் வெயிட் கெயின். இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி இருக்கு இல்லைங்களா? அந்த நாட்டை பாதுகாக்கிறது எது? அந்த ஆர்மி தான் ஒரு நாட்டை பாதுகாக்கும் இல்லைங்களா? 70% இம்யூனிட்டி பவர் நம்மளோட குடல் பகுதியில் தாங்க இருக்கு. ஸோ அந்த குடல் பகுதியில் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுது? நம்மளுடைய பாடியோட அந்த ஆர்மி சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுது. கான்ஸ்டிபேஷன் பொதுவாகவே வெவ்வேறு வயதினருக்கு வெவ்வேறு காரணங்கள்னால வருது. சரி, எந்தெந்த வயதினருக்கு எந்தெந்த காரணத்தினால வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 35 வயதுக்கு மேலே ஆனாவே உங்களுடைய மெட்டபாலிசம் ஸ்லோவாகுதுங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ற உணவை வந்து சக்தியாக மாத்திர அந்த திறன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கம்மியாகுது. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம்,
இல்லை வெவ்வேறு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலுமே சரி இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. பைல் ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுங்க. பைல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய லிவர் வந்து சிறுங்குடல் பகுதியில் ஒரு ஜூஸை கிரியேட் பண்ணுது. அந்த ஜூஸ்க்கு பேர் தான் பைல் ஜூஸ். இந்த பைல் ஜூஸ் இருந்தால் தான் நம்ம சின்ன சின்ன ஃபேட்ஸ் எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணி அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 60 வயசுக்கு மேலே ஆகும் போதே அவங்க தண்ணீர் குடிக்கிறது கம்மியாக குடித்தாங்கன்னா, அதே சமயத்தில் அவங்களுக்கு நடமாட்டம் குறைவாக இருந்துச்சுன்னா, அவங்க மோஸ்ட்லி படுத்தே இருக்காங்க, இல்லை உட்காந்தே இருக்காங்க, அவ்வளோவா அசைவுகள் இல்லை அப்படின்னாலும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லைங்க, அந்த வயதில் இருக்கவங்க அதிகமாக மருந்துகளும் எடுத்துப்பாங்க இல்லைங்களா, அதனாலேயும் கான்ஸ்டிபேஷன் வரும். தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஏற்கனவே மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்க உடம்புல ஃபுட்டை எனர்ஜியாக மாற்றுற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியாக வேலை செய்கிறதுனால அவங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும். அவங்க உடம்புல எப்போல்லாம் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் கம்மியாகுதோ அதுவே கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு மூல காரணமாக அமையுது. சரிங்க, ஓகே. இப்போ யார் யாருக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸுமே நீங்கள் வயிற்றில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். மென்மையான முறையில் ஒரு கிளாக் வைஸில், இப்படி ஒரு கடிகாரம் எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி கிளாக் வைஸில் நீங்கள் இந்த ப்ரெஷரை அப்படியே கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொடுத்தா போதும். ஒரு நாளைக்கு 2 முறை 2 மினிட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே நல்ல பலன் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்ஸ் பற்றியும் நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதில் முதல் புள்ளி வந்து உங்களுடைய வயிற்றில் தொப்புள் பகுதியிலிருந்து ஒரு 3 விரல் அளவு கீழே இந்த புள்ளி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நான் சொன்ன மாதிரியே ப்ரெஷர் கொடுத்துட்டு வாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது இது உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. செரிமான சக்தி உங்களுக்கு நல்லா நடக்குது. அதே சமயத்தில் உங்களோட பவல் மூமெண்ட்ஸ், நீங்கள் டாய்லெட் போகணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு வருவதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த வேஸ்ட் வந்து சீக்கிரமாக நகர்ந்து வர்றதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய அப்டாமன், அதாவது உங்களுடைய வயிற்று பகுதியில் உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அடுத்த புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தொப்புள் பகுதியில். இதோட லொக்கேஷன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு நான் சொன்ன முறையில் மென்மையாக இதுலேயும் ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. இந்த 2 பாயிண்ட்ஸுமே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது நீங்கள் படுத்துக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த புள்ளியை நீங்கள் அழுத்தம் கொடுக்கும் போது அந்த உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். அங்கே ஏதாச்சும் கேஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாலும் அந்த பிரச்சனையும் இந்த புள்ளி சரி பண்ணுது. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற பிரச்சனையை இந்த புள்ளி அழகாக சரி பண்ணுது. சரி, இப்போது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டு வந்தாவே ஒரு வாரத்திலே உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் இருக்கும். அடுத்ததாக நம்ம என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி என்னென்ன உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். முதல்ல நீங்கள் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைதா. அப்புறம் அதிக அளவில் பிஸ்கட் சாப்பிட்றது. பிஸ்கட் சாப்பிடக்கூடாதுங்க. பிஸ்கட் சாப்பிட்டா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அப்புறமா காஃபி குடிக்கிறது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். பொரித்த உணவுகள், எந்த ஒரு விஷயத்த நீங்கள் எண்ணெயில் பொரிச்சாலும் சரி அந்த உணவை முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்க. ஏற்கனவே சூடு பண்ண சாதம், சப்பாத்தி, இந்த மாதிரி மறுபடி சூடு பண்ணி சாப்பிட்ற எந்த ஒரு உணவையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சரி, இப்போ சாப்பிடக்கூடாதது நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. இப்போ என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி. ஜீரகத்தை எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு
ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு ஆகிடும். அந்த ஜீரகத்தோட நிறம் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். அப்போ நீங்கள் அதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷனுக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடும் இருக்குது. அது பொதுவாகவே பெரியவங்க எல்லாருமே நம்ம சொல்லி கேள்விப்பட்ட ஒன்று தான், நம்ம ஃபாலோ தான் பண்ணுறது கிடையாது. அதாவது கருப்பு திராட்சைகள் இருக்குது இல்லைங்களா, உலர் திராட்சைகள், அதை நைட்டே வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததாக கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனாவே நமக்கு என்னது, வழுவழுப்பு தன்மை உங்களுடைய குடல் பகுதியில் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் சிறிதளவு நெய்யை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்ததாக பப்பாளி பழம். பப்பாளி பழம் பெஸ்ட் மெடிசன் கான்ஸ்டிபேஷனுக்கு. அடுத்ததாக கொய்யா பழம். இதெல்லாமே நமக்கு விலை மலிவாக சீசனல் ஃப்ரூட்ஸ் மாதிரி இல்லாமல் எப்போவுமே இப்போ கிடைக்கிது கொய்யா பழமும் பப்பாளி பழமும். இரவு நேரத்தில் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு படுத்துட்டிங்கனாவே காலையில் ஈஸியாக உங்களுக்கு டாய்லெட் போகிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தான் பப்பாளி பழமும். ஈஸியாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு உணவை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா. அதில் நார் சத்து அதிகமாக இருக்கணும், அப்புறம் நீர் சத்து அதிகமாக இருக்கணும். அப்போது நீங்கள் யோசிங்க, நார் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் எது, பழங்கள் எது, அதே மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் எது, பழங்கள் எது, இப்படி பார்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாவே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது. உங்களுக்கு இந்த காணொளி உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தேவைப்படும் அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அற்புதமான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே எப்போவுமே இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வெயிட் கெயின். ஸோ அந்த வெயிட் அதிகமாச்சுன்னா உங்களுடைய உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும், உபயோகமாகவும் இருக்கும். நன்றி.